ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக மைக்ரோ டாஸ்க் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆஸ் யூஸ்வல் வெப்சைட்டை லாகின் பண்ணி உங்களோட ஐடி போட்டு ஓப்பன் பண்ணி டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு ரெகுலர் டாஸ்க்கு, அதாவது பைமோட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது பண்ணாதவங்க இந்த ஸ்டெப்ஸ் படி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோரில் உங்களுக்கு பைமோட் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் காட்டும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதோட கிராண்ட் லொக்கேஷன்ஸ் இதெல்லாமே பர்மிஷன் கொடுத்து உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பரு, அதுக்கு ரிசீவ் ஆகிற ஓடிபி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பாருங்கள், க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? கங்க்ராச்சுலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ரிமெம்பர். இல்லை என்ன உங்களுக்கு திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒன் டைம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம டாஸ்க்குள்ளே வரோம். இப்போ தான் நம்ம இதை புது டாஸ்க்காக பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஓல்டு பார்த்தீங்கன்னா பைமோட்டில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போட்டிருப்பீங்க. ஆனால் இதில் டாஸ்க் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டவுன்லோட் டாஸ்க் இமேஜ். இந்த இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டாஸ்க் இமேஜ் வந்துட்டு ஒரு டைமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லேட்டஸ்ட் இமேஜ் வேறு இமேஜ் வரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கேர்ஃபுல்லாக இதை நம்ம ஒரு டைமும் கிளிக் பண்ணி என்ன இமேஜ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் டாஸ்க் இமேஜை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைலை இப்போ வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ பைமோட் பற்றி வந்திருக்கு. செகண்ட் டாஸ்க் பார்த்திங்கன்னா, இந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் உங்களோட சோஷியல் மீடியாவை லாகின் பண்ணுங்கள். அப்புறம் இதை போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், ஷேர் சாட் இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீவேர்ட்னால் ஹேஷ்டேக் மட்டும் காப்பி பண்ணணும். இந்த மாதிரி ஹேஷ்டேக் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் 5 யோர் ஓன் வேர்ட்ஸ், உங்களோட 5 ஓன் வேர்ட்ஸு. இப்போ பைமோட் வந்து அதை பற்றின ஒரு 5 ஓன் வேர்டு, ஒரு 2 லைன் இல்லைனா ஒரு லைனில் 5 வார்த்தை இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். அதை பற்றி எழுதணும், ஓனாக எழுதணும். அடுத்து இது வந்து பப்ளிக். நீங்கள் போடுற போஸ்ட் எதில் இருந்தாலும் அது பப்ளிக்கில் தான் எல்லாருக்கும் தெரியணும். ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது. அப்புறம் டு நாட் ஷேர் தி டாஸ்க் ஹேஸ் அ ஸ்டோரி ஆர் ஸ்டேட்டஸ். இது நீங்கள் ஸ்டேட்டஸாவோ ஸ்டோரியாவோ போட்டு அந்த லிங்கை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி போஸ்ட் வந்துட்டு பப்ளிக்கில் விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட்டாக தான் போடணும், ஸ்டோரி ஸ்டேட்டஸாக போடக்கூடாது. 120 டேஸ்க்கு இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணக்கூடாது. 120 டேஸ் ஆஃப்டர் தான் நீங்கள் டெலீட் பண்ணணும். அதாவது விஷ் இருந்தால் டெலீட் பண்ணலாம், இல்லை அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பப்ளிஷ் பண்ணக்கப்புறம் இந்த லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் அந்த டாஸ்க் இமேஜ் மேலே நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது சோஷியல் மீடியான்னு கேட்குற இடத்துல நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டிங்களா, யூடியூப்பில் போட்டிங்களா, இன்ஸ்டாகிராமில் போட்டிங்களா, எதில் போட்டிங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் யுவர் காப்பி சோஷியல் மீடியா லிங்க். நீங்கள் அங்கே போஸ்ட் போட்ட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும். வாங்க இப்போ டாஸ்க்கு பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஃபேஸ்புக்கில் மேலே இருக்கிற இங்கே ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணால் போஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ போஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம போஸ்ட் போடணும். இப்போ கீழே இங்கே க்ரீன் கலரில் ஃபோட்டோ இல்லைனா வீடியோன்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இதில் நம்ம இப்போ அங்கே காப்பி பண்ண ஹேஷ்டேக்கை வந்துட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட்லி நீங்கள் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். இப்போது பைமோட் பற்றி ஏதாச்சும் ஒரு 5 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இது நம்ம
ஷாப்பிங் அப்படின்னாலே இன்டர்நெட், அதாவது நெட் மூலியமாக நம்ம பண்ணுறது தான் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷாப்பிங் இல்லை இன்டர்நெட் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங், இந்த மாதிரி உங்களுக்கு பைமோட் பற்றி என்ன தெரியுதோ அதை ஒரு 5 வேர்ட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்னு எழுதியிருக்கேன். இதில் குட் குவாலிட்டியான ப்ரொடெக்ஷன்னு போட்டிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி போஸ்ட் போடுங்க. இந்த போஸ்ட் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைம் ஷோ ஆகிற இடத்துலையே காட்டும். இப்போது இங்கே பாருங்கள், என்னோடய ஐடியில் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. பேருக்கு கீழே ஜஸ்ட் நவ், அங்கே வேர்ல்டு சிம்பிள் போட்டிருக்கு. வேர்ல்டுனா அது உலகம் ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். நான் இதை அப்படியே ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் மேலே ஹேஷ்டேக் தெரிகிற மாதிரி, அந்த நான் எழுதியிருக்கிற வேர்ட்ஸ் தெரிகிற மாதிரி, போஸ்ட் போட்டிருக்கிறது தெரிகிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போது ஷேர் கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணணும். காப்பி லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் டாஸ்க் பேஜுக்கே போங்க. இதில் சோஷியல் மீடியா கேட்கும். இதில் நான் ஃபேஸ்புக்கில் கொடுத்தனால ஃபேஸ்புக்னு கொடுக்குறேன். இங்கே நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்க்கை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக நம்ம இப்படி தான் பேஸ்ட் பண்ணணும். நம்மளோட கீபோர்டில் தெரிகிற லிங்க்கை வந்து டக்குன்னு நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. லிங்க்கை வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் கொடுத்து facebook.com நான் வந்துட்டு அதில் காப்பி பண்ணதை வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்துட்டு நான் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போது நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஒருவேளை டாஸ்க் வந்துட்டு உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ஓகே ஆகலை, அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். டிசைனாக ஏதோ ஃபாண்ட் வச்சுருப்பீங்க ஓவரால் ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபால்ட் டைப்பிங்ஸாக இருக்காது. ஸோ ஃபாண்ட்டாக வந்துட்டு அது இருக்கும், டிசைனிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆகுது. செகண்ட், ஹிஸ்ட்ரி டேப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி ரொம்ப நேரம் பேஜ் ஓப்பன்லேயே இருந்தாலுமே வந்துட்டு ஓகே ஆகாது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி 4 minutes வெயிட் பண்ணி அகெயின் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு லிங்க்கு வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு 125 rupees ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 வந்துட்டு இதுக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. ப்ராப்பராக இருந்தால் க்ரெடிட் ஆகும். 120 days வந்துட்டு இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.